லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு சாரோட ட்ராவல் பண்ணாங்க. இந்த ட்ராவலில் சார் வந்து ஒரு சின்ன ஐடியா சொன்னார். இந்த கதை என்ன இந்தியன் 2 ஐடியாவா அவருக்கு என்ன இருக்கு, ஒரு 4 சின்ன பசங்க, அந்த 4 பேர்ல வந்து அந்த ஏரியா வந்து எப்பயுமே என்கேஜாக வச்சக்கூடிய ஆள் வந்து அவராக தான் இருப்பார். அவர் இந்தியன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த 2 வருஷன் முடிச்சதுக்கப்புறம் டயலாக் வெர்ஷன் வந்து ஜெயமோகன் சார் ஒரு வருஷன், கபிலன் சார் ஒரு வருஷன் எல்லாம் வந்து இந்த 3 வருஷனை வச்சு ஃபைனலாக சங்கர் சார் ஒரு வருஷன் இருக்கும். ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டார். இப்போ நம்ம வந்து ஒரு 100% ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை தாண்டி என்ன செய்ய முடியும்னு வச்சுப்போம். நம்ம ஸ்கேலே ரொம்ப சின்னதாக இருக்கும், அவரோட ஸ்கேலே ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம பார்த்த அந்த சின்னது வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய மேஜிக் தான். இப்போ சுஜாதா மறைவுக்கு பிறகு சங்கருக்கு சுஜாதா இந்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்காங்க? சார் வந்து இப்போ ரெகுலராக இப்போ தொடர்ச்சியாக ஒரு இன்டெலெக்சுவல் வந்து ஒரு ரைட்டரோ ஒரு ஃபில்ம் மேக்கரோ அவன் வந்து அவனோட நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணாலும் அவன் படம் நிற்கும், அவனோட கதை நிற்கும். அது மட்டும்தான் விட்னஸாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரோல் பண்ணுற எதுவுமே நிற்காது. கௌதம்லா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், வசனகர்த்தா லட்சுமி சரவணகுமார். இந்தியன் 2 படத்திற்கான வசனத்தை எழுத்தாளர் ஜெயமோகன் கபிலன் வைரமுத்துடன் இணைந்து எழுதியிருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் தலைவாய். ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து 3 பேரும் இணைந்து இந்த படத்துக்கான வசனத்தை எழுதியிருக்கீங்க. வந்து எப்படி இந்த வாய்ப்பு முதல்ல வந்தது அப்படிங்கிறது? நான் சங்கர் சார்ட்ட வந்து 2016-17 டைம் யோபுஸ்கார் அவர் அனௌன்ஸ் பண்ண டைம், அந்த டைமில் வந்து சங்கர் சார் வந்து 2.0 படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவருக்கு என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒன்று இருக்குது, இந்த படம் உருவாக்கம் சம்மந்தமாக ஒரு மேக்கிங் புக்கு ஒன்று கொண்டு வரணும். இந்தியாவில் அந்த மாதிரி புக்கு நம்மகிட்ட இல்லை. அசோகா படத்துக்கு ஒன்று பண்ணாங்க, பட் அதுவுமே வந்து ஒரு கம்ப்ளீட் புக்காக இல்லை. இந்த படத்துக்கு ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா, நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் உள்ள ஒரு படம், இதில் வந்து எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அதுக்காக வந்து ரைட்டர்ஸ் தேடிட்டு இருக்கிறப்போ வசந்தபாலன் சார் மூலமாக நான் வந்து அறிமுகமாகிட்டு அப்புறம் போய் அவரை மீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மீட்டிங் அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். தென் ஜாயின் பண்ணிட்டு ஷூட்டில் வந்து அப்படியே ரெகுலராக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். 2.0 வந்து ஒரு 50% படம் முடிஞ்சிருந்தது. அப்போ அவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து பெரிய கான்வர்சேஷன் எதுவும் இல்லை. ஒன் ஃபைன் டே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். லஞ்சுக்கு முன்னாடி கூப்பிட்டு என்ன ஐடியா இருக்குது உங்களுக்கு இந்த புத்தகம் எப்படி இது பண்ணலான்றப்போ, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ந்தில் ராஜேஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு படத்துக்கு வந்து மேக்கிங் புக் மாதிரி ஒன்று தமிழில் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன படம்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸை நம்ம படமாக பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ அந்த படம் எப்படி உருவாச்சுன்னு பற்றி இவங்க வந்து கிடைச்ச ரெஃபரன்ஸ்லாம் வச்சு இவங்களாம் வந்து ஒரு கிண்டில் எடிஷன் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா வந்து, அண்ட் தென் எனக்கு வந்து நான் நிறைய அந்த மாதிரி புக்ஸ் தேடி படிக்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவதாரோட மேக்கிங் புக் நான் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு ஐடியா இருந்தது, சார் நான் அந்த பேட்மேன் அவதாரெலாம் படிச்சிருக்கிறேன், நான் இப்படி பேட்டர்னில் ஒன்று போகலாம் சார்னு சொன்னேன். சார் அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் எழுதி கொடுங்க. அப்புறமா அந்த ஃபஸ்ட் சாப்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நேரடியாக அந்த படத்தை பற்றி சொல்லாமல் இந்த கேப்பில் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 2.0 ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சில ஒப்பீனியன்லாம் சொன்னேன், இப்படிலாம் இருக்கலாம் சார் அப்படின்னு. அந்த போர்ஷன்லாம் அவங்க அப்போ ஷூட் பண்ணிட்டாங்க. சில போர்ஷன்ஸ் பேலன்ஸ் இருந்தது. அண்ட் தென் வந்து இந்த ஃபஸ்ட் சாப்டர் எழுதுறதுக்கு வந்து அன்றைக்கி நைட் நான் போயிட்டு ஒரு 35 பேஜ் வந்து அது வரைக்குமான சங்கர்ஷோட படங்கள் என்ன, ஒரு ஒரு தனி மனிதனோட விஷன் எப்படி வந்து தமிழ் சினிமாவோட வந்து ஒரு பெரிய சேஞ்சாக விஷுவலி சேஞ்சாக மாறுச்சு அப்படின்றத பற்றி ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன். எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் போகும்போது அந்த ஃபஸ்ட் சாப்டர் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு கையில் கொடுத்தேன். அவர் முடிச்சிட்டிங்களா, ஒரு நாள் ஃபஸ்ட் சாப்டர் உடனே எழுதிட்டிங்களா, எத்தனை பக்கம் வரும்? 35 பக்கம் வரும். அவர் பயங்கர சர்ப்ரைஸ். லஞ்ச் போகிற டைமில் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு பயங்கர ஹாப்பி அவருக்கு. என் படங்கள் இதெல்லாம் இருக்கா, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பயங்கர. அங்கேருந்து ஒரு பேச ஆரம்பித்தோம். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு ரொம்ப நேச்சுரலாக என்னன்னா ஒருத்தர் ஒர்க்கை பார்த்து ஒருத்தட்ட வந்து ஒரு மரியாதை வரும் இல்லையா சார், அப்படி தான் வந்து பேச ஆரம்பிச்சாரு. அப்போது நான் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் போடுற லெவலில் இருந்தது. இந்த மாதிரி படம் பண்ணணும் சார், பேசிட்டு இருக்கோம் வச்சுட்டு சொல்லிட்டு ஏற்கனவே வசந்தபாலன்ட்ட ஒர்க் பண்ணிட்டு வசந்தபாலன்ட்ட ஒர்க் பண்ணி வெளியில் வந்து 2-3 வருஷம் ஆச்சு. ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், வெளியில் பிச் பண்ணிட்டு இருக்கேன், படம் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன கதை என்ன இதுனாரு அந்த கதையை சொன்னேன். இப்போ நான் வந்து அந்த கதையை ஒரு சின்ன படமாக வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் சின்ன படமாக பண்ணுறீங்க, நம்ம ஸ்பீச்சஸ் நம்ம பண்ணுவோம், ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்கு, நாம வந்து இதை படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சாங்க. தென் அந்த டைமில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்ஸ்பீச்சஸில் வந்து இம்சைரசன் 2 வந்து அவங்க பண்ணுறதுக்கு வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறப்போ இம்சைரசன் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் சும்மா கூட பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக ஏதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அந்த ஒர்க் வந்து சங்க சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு. நேச்சுரலாக ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அவர் பெரிய டேரக்டரில் மீட் பண்ணும்போது, சார் அடுத்து என்ன சார் படம், இப்போ நம்ம அவரோட மற்ற படங்களை பற்றி எழுதும்போதெல்லாம்
இந்த படத்தில் இப்படி ஒன்று இருந்தது சார், இந்த படத்தில் இப்படி ஒன்று இருந்தது சார் சொல்லும்போதெல்லாம் அடுத்து என்ன படம்ன்ற ஒரு கேள்வி வந்து இருந்தப்போ ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி இந்தியன் 2 தான் அடுத்து பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருந்தாப்புல. நம்ம ஒரு சாரோட ஆஃபீஸ் வந்து டீனரில் வந்து பழைய ஆஃபீஸ், அங்கேருந்து வந்து கேளம்பாக்கத்துக்கு வந்து ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு சாரோட ட்ராவல் பண்ணாங்க. இந்த ட்ராவலில் சார் வந்து ஒரு சின்ன ஐடியா சொன்னார். இந்த கதை என்ன இந்தியன் 2 ஐடியாவாக அவருக்கு என்ன இருக்குது, ஒரு 4 சின்ன பசங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து கோவப்படுறாங்க, வைக்கிறாங்க, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தாத்தா மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் தாத்தா மாதிரி என்ன, தாத்தாவே வந்தான். இப்படி தான் அந்த கதையை வந்து பேச ஆரம்பித்தோம். தென் அந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி, இந்தியன் 2க்கான டிஸ்கஷன் மாதிரி ஒன்று சாரோட ஆஃபீஸ்லேயும் இங்கே ரெசிடென்ஸ்லையும் நடந்தது. ஸோ அந்த டிஸ்கஷன் ஒரு 40-50 டேஸ் முடிஞ்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிஸ்கஷன்லேயே ரொம்ப ஹாப்பி அவர், நம்ம கதை பேசினது வச்சு எல்லாத்துமே ரொம்ப ஹாப்பி. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எழுதினேன். அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனை பேசி அதில் ஒரு செகண்ட் வெர்ஷன் எழுதுவோம். ஸோ இந்த வெர்ஷன் வச்சு இன்னொரு டயலாக் வெர்ஷனுக்கு இந்த செகண்ட் வெர்ஷனை ஜெயமோகன் சார்ட்டையும் கபிலன்ட்டையும் போச்சு. ஸோ இப்படி தான் அந்த மொத்தமான ப்ராசஸும் நடந்தது. அந்த புக் என்னாச்சு, இந்த 2.0 மேக்கிங்? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் வந்து எப்பயோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஆனால் நிறைய பெரிய பப்ளிஷர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டோம். எல்லாருமே என்ன பயப்படுறாங்கன்னா, அந்த புத்தகம் நாம நினைக்கிற மாதிரி கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரு 1000 காப்பீஸ் போடுறதுக்கு 10 to 15 lakhs வந்து செலவாகுது. அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பொதுவாகவே என்ன ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னா, தமிழில் வந்து சினிமா புக்ஸ் போட்டால் பெருசாக விற்காதுன்ற ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. பட் இந்த புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட சங்கர்ஸோட கன்ஃபெஷன் இருக்குது அதில். 2.0 எதனால் லேட் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் பட்ஜெட் அதிகமாச்சு. இப்போ வந்து வெளியில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த படத்தில் வந்து இப்படிலாம் செலவாயிருக்கு, இதில் அது ஏன் செலவாயிடுச்சுன்ற எல்லா நியாயமான காரணங்களும் அந்த புக்கில் இருக்குது. அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பற்றி அந்த புத்தகத்தில் இருக்குது. அப்புறம் 2.0 மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத அந்த படத்தில் டீட்டெயிலாக இருக்குது. இது வெறுமனே சங்கர் சாரோட இது ஒப்பீனியன் மட்டும் இல்லை, கேமராமேன் சைடில் இருந்து எப்படி இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணணும், ஒரு 3D கேமரா எப்படி இது பண்ணணும், என்ன மாதிரி லென்சிங் இருக்கணும் இப்படின்னு கேமராமேன் சைடில் இருந்து இருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து எப்படி வந்து செட் ஒர்க் நடந்துன்ற இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இப்போ ஹாலிவுட் காரங்க மட்டும் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி இதை எலாபரேட் பண்ணாங்க, இப்படி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த புக் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, சரியான பப்ளிஷர்னு அந்த புத்தகத்துக்கு கிடைக்கல. இன்னும் அந்த புத்தகத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு யாராவது நல்ல பப்ளிஷர் கிடைச்சா, இப்போ நம்ம கையில் காசு இருக்கு, நம்ம கொண்டு வந்துடலாம்னா அதை எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணுவீங்க? அப்போது லீடிங் பப்ளிஷர்ஸ் யாராவது எடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்தாங்கன்னா, அது வந்து என்னோட பர்சனல், நான் வந்து ஒரு சினிமாக்குள்ளே இருக்கிறேன், சினிமா டைரக்டராக இருக்கேன்ற வகையில் இன்னைக்கு அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு புத்தகம் அது இருக்கும். நான் ஸ்டில் ட்ரை பண்ணுறேன் அந்த புத்தகத்தை எப்படியா கொண்டு வரணும் அப்படின்னு. 2.0 மேக்கிங் புக்கில் இருந்து இன்னைக்கு இந்திரன் 2 வசனம் வரைக்கும் வந்து ஒரு நீண்ட பயணம் உங்களுக்கு சங்கரோட இருக்கு. வந்து அந்த பயணம் எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு இன்னுமே இந்த டே ஒன்லேருந்து ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேர் கேட்பாங்க, சங்கர் சார் ரொம்ப சீரியஸான அது எப்படி பார்த்து பேசணும் அப்படின்னா ஒரு நாள் கூட இருந்தது. எனக்கு முதல் அந்த சில நாட்கள் வந்து அவர் பேசுற வரைக்கும் அந்த தயக்கம் இருந்ததே ஒழிய, இந்த மாதிரி ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தா அந்த 4 பேர்ல வந்து அந்த ஏரியா வந்து எப்பயுமே என்கேஜா வச்சக்கூடிய ஆள் வந்து அவராக தான் இருப்பார். அவர் ஒரு கதை சொல்ற விதமா இருக்கட்டும், ஒரு சீன் யோசிக்கிற விதமா இருக்கட்டும், அண்ட் நார்மலா சில விஷயங்களை பேசிக்கிறதா இருக்கட்டும், எந்த விதமான ஈகோவும் இல்லாத அவ்வளோ பெரிய டைரக்டர், நம்ம வந்து புதுசா போன ஒரு ஆள் அப்படின்ற எந்த இதுவுமே இருக்காது. அதே மாதிரி டிஸ்கஷன்லையுமே கூட நீங்க வந்து ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் ஃபைட் பண்ணலாம், அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் வெளியில் வந்து அவரை பற்றி நம்ம கட்டமைச்சிருக்கிற பிம்பம் பொலிட்டிக்கலா இல்லை அவரை பற்றி அவரோட படங்கள் வழியாக அவர் ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கிறாங்க இல்லையா, அந்த பிம்பம் இல்லை அவர். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் சார் இந்த படத்தில் வந்து இதை சொல்கிறதுக்காக அப்படி வச்சிங்கன்னு கேட்டால் இல்லைங்க, இதுக்காக இப்போ நான் அந்த புத்தகத்தில் வந்து கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். சங்கர்ஸோட ஒரு லாங் இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்கிறோம். அந்த இன்டர்வியூவில் இன்னைக்கு எதெல்லாம் வச்சு சங்கர் சார் வந்து ட்ரோல் பண்ணுறாங்களோ அது அந்த எல்லா கேள்வியும் நான் கேட்டிருக்கேன். பொலிட்டிக்கலாக எல்லா கேள்வியும் கேட்டிருக்கேன். அதற்கு ரொம்ப ஜென்யூனாக அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாமே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், நாம அவர் ஒரு விதமாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஒரு கதையை எங்கேருந்து ஒரு எஸ்தட்டிக்கலான ஐடியாலேருந்து எப்படி பார்க்குறாரு, எப்படி ஒரு கதை நம்ம பொலிட்டிக்கலாக அணுகிற எல்லா விஷயத்தையும் அவர் எப்படி நார்மலாக பார்த்துருக்காருன்ற எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு கான்வர்சேஷன் பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் மேலே இப்படிலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதே சார், இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக தான் அவர் இருந்திருக்கிறார். அண்ட் இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு விதமாக சினிமாவை பார்த்தேன், நான் ஒரு விதமான சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஃப்ரம் டே 1 அவரோட ஒரு கதையை பேச ஆரம்பிக்கிறப்போ அவர்கிட்ட பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சேன். ஒரு கதையை நம்ம இப்படி பண்ண முடியும், ஒரு கேரக்டர் அப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒரு கதையில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து டீட்டெயில் பண்ண முடியும் அப்படின்ற இதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் தாண்டி ரொம்ப நான் அவர்கிட்ட இன்னொரு பெரிய குவாலிட்டியாக நான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டார். இப்போ நம்ம வந்து ஒரு 100% ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை தாண்டி என்ன செய்ய முடியும்னு வச்சுப்போம். ஒரு சீன் வந்து ஓகே இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் கம்ப்ளீட்டாக இருக்கும்,
சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஏதாவது புதுசாக ஒன்று செய்ய முடியுமா? நம்ம 2.0 டைம்லாம் அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் என்ன செய்ய முடியும், அடுத்த இந்த ஃப்ரேமில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், இப்படி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்த குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் நம்மகிட்ட ஒரு பேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் வெற்றிக்கு அப்புறம் ஓகே நமக்கு ஒரு டீம் இருக்குது பார்த்துப்பாங்கன்ற இடத்துக்கு வந்துடும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் அவர் அப்படி அந்த இடத்துக்கு போகவே மாட்டார். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் பார்க்கணும், ஒவ்வொரு ஃப்ரேமும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அந்த உழைப்பு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அவர்கிட்ட நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு யங் ஃபில்ம் மேக்கரா, ஒரு ரைட்டரா, இந்த 2 விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து நான் அந்த டைமில் எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பொறுமையாக இருக்கணுன்றதே எடுத்துக்கிட்டேன். 2வது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஃப்ரேமுக்காக எவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்க்கணுன்றதை அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். அவர் வந்து ஒரு தேவையான ஷாட் மட்டும் தான் எடுப்பார், தேவையில்லாமல் ஒரு ஷாட் கூட எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆமாங்க, அவர் எந்த அளவுக்கு அது ஸ்கிரிப்ட்ல பக்காவாக நிறைய நாட்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து ஸ்பாட்டில் இருக்காது, ஷார்ட் டிவிஷன் பண்ண பேப்பர் மட்டும்தான் இருக்கும். என்ன ஷார்ட் எடுக்க போகிறோன்றது வந்து தெளிவாக தான் வருவாங்க. அண்ட் உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் நீங்கள் வந்து கன்ஃபியூஷனோட போய் அங்கே போய் எடுக்க முடியாது. ஸோ எல்லாம் பக்கா க்ளீனாக இருக்கும். அண்ட் ஸ்கிரிப்ட்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்தியன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த 2 வருஷன் முடிச்சதுக்கப்புறம் டயலாக் வெர்ஷன் வந்து ஜெயமோகன் சார் ஒரு வெர்ஷன், கபிலன் சார் ஒரு வெர்ஷன் எல்லாம் வந்து இந்த 3 வெர்ஷனை வச்சு ஃபைனலாக சங்கர் சார் ஒரு வெர்ஷன் இருக்கும். நான் எழுதுனதுலேருந்து இந்த இது நல்லா இருக்கா அதை எடுத்துக்கிறது, ஒரு ஜெயமோகன் சார் வந்து இது நல்லா இருக்கா அதை எடுத்துக்கிறது, இப்படின்னு எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அவர் ஒரு வெர்ஷன், சங்கர் சார் ஒரு வெர்ஷன் வருவார். அந்த ஃபைனல் வெர்ஷன் நமக்கு ஷூட்டுக்கு முன்னாடி வரும். இதில் ஏதாவது ஃபைனலாக நாளைக்கு இந்த சீன் ஷூட் பண்ண போகிறோம், இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதா பண்ணி அனுப்புங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்கிரிப்டில் வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணக்கூடிய. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்கள் டைலாக்ல அவர் சேஞ்சஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து அது எப்படி இருந்தது உங்களுக்கு? வந்து அரவான் டைமில், காவிய தலைவன் டைம்லையும் டிஸ்கஷனில் இருந்துக்கிறேன். அந்த சீன்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது வந்து விஷுவலாக மாறும்போது நமக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கும். அண்ட் வேறு சில படங்களுக்கும் நான் டைலாக் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதையும் ஸ்க்ரீனில் வரும்போது. ஆனால் இவரோட படங்களில் நம்ம வந்து ஒரு எழுதுனது சீனில் வரும்போது அது கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா இருக்கும், ஒரு மேஜிக்காக இருக்கும். அது நமக்கு ஆடியன்ஸ் ஆட நம்ம இப்படியும் இதை வந்து விஷுவல் பண்ண முடியுமான்ற ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ரைட்டராக நார்மலாக ஒரு கதை எழுதுறதுக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் விஷுவலாக என்ன வரப்போகுதுன்னு இமேஜின் பண்ண முடியாமல் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் எழுத முடியாது. அப்படின்னா பண்ணால் நல்லா இருக்காது. நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ணியிருப்பீங்களா, இந்த சீனை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு இமேஜின் பண்ணியிருப்பீங்களா, அது வேற ஒன்றா இருக்கும். நம்ம பார்க்குறப்போ நம்ம மைண்டில் இருந்த நம்ம ஸ்கேலே ரொம்ப சின்னதாக இருக்கும், அவரோட ஸ்கேலே ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம பார்த்த அந்த சின்னது வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய மேஜிக் தான். அவர் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருப்பார். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. வந்து ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சில மாற்றங்கள் பண்ணுவாரா? இல்லைங்க, அது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு தான். ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஏதோ தேவையான இடங்கள்ல பண்ற சேஞ்ச் தானே ஒழிய பெரும்பாலும் வந்து எல்லாமே அங்கே வந்து இப்போ நீங்கள் 2.0 பார்த்தீங்கன்னா மொத்த படத்துக்கு வந்து ப்ரீவைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரீவைஸ் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் இருக்கு, இந்த படத்துக்கான சீன்ஸை ஃபுல்லாக 2D அனிமேஷன்ஸில் ஷார்ட் பை ஷார்ட்டாக மொத்த படத்தையும் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ப்ரீவைஸை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து படமே வந்து இது பண்ணுவோம். ஏன்னா படம் முழுக்க VFX இருக்கு, நீங்கள் ப்ரீவைஸ் பண்ணால் போய் பண்ண முடியாது. இந்த ப்ரீவைஸ்க்கான பீரியடே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்துட்டு அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி திரும்ப பேசும்போது ஏன் ஆதங்கமாக இருக்குன்னா, இப்போ ப்ரீவைஸ்ன்ற ஒரு விஷயமே இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் நமக்கு வந்து இந்த நம்மளோட சினிமாவுக்கு வந்து அறிமுகமாக இருக்குது. ஒரு 5-6 வருஷமாக தான் அவங்க பெரிய படங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஃபியூச்சர் என்னன்னா, உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங் இன்னும் ஈஸியாக மாறணும்னா இந்த மாதிரியான டெக்னாலஜிக்குலாம் நீங்கள் அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு எதெல்லாம் பண்ணணும், அதை எந்த அளவுக்கு எந்த பட்ஜெட்டில் பண்ணணும் எல்லாத்தையுமே அதில் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் பிளானிங்குமே அப்படி தான், சாரோட பிளானிங்குமே அப்படி தான் இருக்கும். ஷூட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் ஷூட்டுக்கு போவாங்க, பிளான் பண்ணாமல் எப்பயுமே போக மாட்டாங்க. முன்னாடி சுஜாதாவும் சங்கர் வந்து அவங்க ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு சூப்பர் ஹிட். இந்தியன், முதல்வன், எந்திரன் எல்லாமே சூப்பர் ஹிட். வந்து சுஜாதாவோட மறைவுக்கு பிறகு வந்து சங்கர் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு. நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய வைரல் வீடியோக்குள்ள கூட போகுது வந்து சுஜாதா இல்லாமல் சங்கர் ரொம்ப சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி நினைக்கலங்க. சுஜாதா சார் இல்லாமல் தான் ஜீன்ஸ் எழுதுனாங்க பாலகுமாரன் சாரை வச்சு. பாலகுமாரன் என்னை கேட்டால் சுஜாதா சாரோட சினிமாவுக்கு வந்து பெஸ்ட் ரைட்டர் வந்து பாலகுமாரன் சார் தான். நீங்கள் எடுத்து பாருங்க, நாயகனாக இருக்கட்டும், பாட்ஷாவாக இருக்கட்டும், ரொம்ப ரிமார்க்கபிள் ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துமே வந்து பாலகுமாரன் சார் பண்ணிப்பாரு. சிலர் அவனோட ஆரம்ப காலங்கள் காதல் கொண்டேனா இருக்கட்டும், 7G இருக்கட்டும், புதுப்பேட்டை ஜென்டில்மேன் சங்கர் சார் இருக்கு. அப்போ பாலகுமாரன் சார் இருந்தனால தான் வந்து சங்கர் சாருக்கு வந்து நல்ல அவுட்புட். அப்படி கிடையாது. ஒரு ரைட்டரோட வேலைன்றது ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு. இப்போ நான் ரைட்டராக கதை எழுதுறது வேற, நாவல் எழுதுறது வேற. ஒன்ஸ் நான் வந்து ஒரு சினிமாவுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது, நான் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக வரும்போது ஒரு டைரக்டரோட விஷயத்துக்கு மட்டும் தான் நான் வேலை பார்ப்பேன். இப்போது அவங்க ஒரு சீன் பண்ணுறாங்க, அவங்க அங்கே பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்ல முடியும். நான் சொல்கிறதுனாலேயே ஒரு சிறந்த படத்தை வந்து ஒரு டைரக்டர் எடுத்துட முடியாது. ஒரு சிறந்த டைரக்டருக்கு நல்ல சீன் என்னால் சொல்ல முடியும். ஒரு நல்ல ரைட்டர் வந்து ஒரு சிறந்த டைரக்டர் உருவாக்கவே முடியும். ஸோ என்னன்னா, அந்த இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா வெற்றிலையுமே, முதல்வனாக இருக்கட்டும் இல்லை எந்திரனாக இருக்கட்டும், எல்லா வெற்றிலையுமே சங்கர் சாரோட பங்கு மட்டும்தான் 90% இருக்கும்.
நான் 2 பேரையும் தெரிஞ்சனால சொல்றேன். ஏன்னா ஒரு சீனை வந்து அவர் சொல்லும் போதே 90% வந்து அந்த சீனை வந்து நீங்க வந்து உங்க மைண்ட்ல சீன் ஓடிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் சொன்னதை நீங்க எழுத போறீங்க. அதுக்குள்ள உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களோட ஒரு டைலாக்ஸ் வந்து சேர்க்க போறீங்க. இவ்வளவுதான் உங்களோட வேலை இருக்கும். நீங்க எந்த பெரிய டைரக்டரா வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. எல்லா பெரிய டைரக்டர்ஸ்க்குமே இப்போ நான் ஒரு கதையை யோசிக்கிறேன், இது இப்படிதான் வரப்போகுதுன்ற விஷயம் நான் கிளியரா இருந்தா மட்டும்தான் நான் இன்னொருத்தர் கன்வே பண்ணவே முடியும். நான் கிளியரா இல்லாம ஒரு ரைட்டர் கூப்பிட்டு இப்படி ஒரு ஐடியா இருக்கு நீங்க எழுதி கொடுங்கன்னா அவராலேயும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது, என்னாலேயும் அதை வந்து அவர் கொடுக்கறத எடுத்துக்க முடியாது. ஸோ சங்கர் சாரை பொறுத்த வரையும் அவர் வந்து 100% வந்து தெளிவாக தான் ஒரு விஷயத்தை வந்து ரைட்டருக்கே கன்வே பண்ணுவாங்க. உங்களோட வேலை என்னன்னா அவர் சொல்றதுக்கு நீங்க அடிஷனலாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எழுதி கொடுக்குற மாதிரி தான். ஸோ அதனால வந்து சுஜாதா சார் இல்லாதனால தான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்டில் அவரோட விஷன் வேறையாக தான் இருக்கு. அடுத்துன்னு வந்து அவர் டிராவல் பண்ணக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், அவர் பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய விதமே அவர் வந்து வேறையாக தான் இருக்கு. மேபி ஒரு சில விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரி ரைட்டிங்ஸ்ல அது எல்லா பெரிய டைரக்டர்ஸ்க்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்க தான் செய்யும். சங்கசாரங்கள் இல்லை, உலகம் முழுக்க இருக்க எல்லா பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க வேற ஒரு படம் பண்ணி அதை வந்து தாண்டி வந்துருவாங்க. அண்ட் இது என்ன சொல்றது, இது வந்து என்னன்னா நம்ம சோசியல் மீடியாவுக்கு ட்ரோல் பண்றதுக்காக சொல்லக்கூடிய கண்டென்ட் தான் முடியாது. இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி இந்தியன் 2 ட்ரெய்லர் வெளியாக இருக்கு வந்து அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து. அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அவருக்கு அது ரெண்டாவது என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு பொதுவாகவே இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பொது குணமா என்ன மாதிரி இருக்குன்னா, ஹேட்டட் வந்து ஒரு பொது குணமா இருக்கு. எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு. நீங்க இந்த வெறுப்பின் வழியால உங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு. சோசியல் மீடியான்றது முழுக்க என்ன ஆகுதுன்னா வெறுப்பை மட்டுமே வந்து பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்துட்டே இருக்கு. இது வந்து அந்த ஒரு நாள், அந்த 1 மணி நேரம், அவ்வளவுதான். வரலாறுல அதுக்கு இடமே இல்லை. அடுத்த நிமிஷம் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இன்டெலெக்சுவல் வந்து ஒரு ரைட்டரோ ஒரு ஃபில்ம் மேக்கரோ அவன் வந்து அவனோட நீங்க என்ன ட்ரோல் பண்ணாலும் அவன் படம் நிற்கும், அவனோட கதை நிற்கும். அது மட்டும்தான் விட்னஸாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரோல் பண்ணுற எதுவுமே நிற்காது. ஸோ இதை வந்து பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவர் இருக்கிற இதுக்கு வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அப்புறம் இன்னொன்று, இப்போ சங்கர்னாலே எப்போவுமே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் வந்து. ஆனால் அன்றைக்கி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகுபலி, இப்போ கல்கி, பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் வந்துச்சு. வந்து இது சங்கருக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது? இல்லை இப்போ இந்தியன் 2 எப்படி வந்திருக்காங்க? இல்லை இதை நெருக்கடின்னா சங்கசாரை பொறுத்த வரைக்கும் நான் பழகின வரைக்கும் அவர் வந்து நெருக்கடியெல்லாம் பார்க்கணுங்க. அவர் என்னன்னா 90s சினிமா என்னவா இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கு, இப்போ என்னவா இருக்கு. அப்போ என்னன்னா அவர் இன்னும் அப்டேட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அடுத்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு பண்ணாருன்னா நீங்க நம்ம பேசுறோம் இல்லையா, இது எதுவுமே இல்லாமல் வேற ஒரு படமா இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாப்ல. நாம என்னன்னா இப்போ நீங்க 2.0 நீங்க 1000 குறை சொல்லுங்க, அந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, படத்துல வந்து ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்கலாம். அவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நமக்கு வந்து இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. ஹாலிவுட்ல அந்த மாதிரி படங்கள் எடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். நம்ம இதுல இருந்து நம்மளோட இந்தியன் சினிமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு படத்தை இவ்வளோ விஷுவல் இதோட பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லை. அப்போ இப்படிதான் நடக்கும். நீங்க வந்து என்னன்னா ஒரே ஆஸ்பெக்ட்ல மட்டுமே ஒரு படத்தை பார்க்க கூடாது. நீங்க வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு சினிமாவை யோசிக்க வேண்டியது இருக்கு. அண்ட் தென் இங்க எல்லா விதமான சினிமாவும் தேவைப்படுது. இங்க ராம் சார் மாதிரி கதையை மட்டுமே பிரதானப்படுத்தி எடுக்கக்கூடிய படங்களும் நமக்கு தேவை. இந்த மாதிரியான பாகுபலி மாதிரியான 2.0 மாதிரியான படங்கள் நமக்கு தேவை. ஏன்னா சினிமான்றது நமக்கு வந்து 100 கனவுகள் மாதிரி 100 விதமான விஷுவல்ஸ் நமக்கு தேவைப்படுது, 100 விதமான கதைகள் நமக்கு தேவைப்படுது. அப்போ எல்லா விதமான படங்களுக்கு இங்கே வாய்ப்பு எப்படி தேவைப்படுதோ ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் ஒவ்வொரு விதமாக அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து இதை தாண்டி ஒன்று பண்ணிட்டார். நம்ம இந்த பேச்சுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு அங்கே வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன நினைப்பேன், எப்பயுமே என்ன நினைப்பேன்னா, இப்போ நான் ராஜமௌழி சார் நினச்சேன்னா, ராஜமௌழி சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு போட்டி ஒரு எழுதலாம். அவருக்கு முன்ன பண்ண படத்துலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண போறாருன்னு. நான் சங்கர் சார் அப்படி தான் பார்க்குறேன். இதுக்கு முன்ன பண்ண படத்துலேருந்து பெஸ்ட்டாக என்ன பண்ண போறாருன்னா, இந்த 2 பேரை கம்பேர் பண்ணவே முடியாது நம்ம. ஏன்னா அவரோட ஐடியாலஜி வேற, இவரோட ஐடியாலஜி வேற, அவர் சினிமா பார்க்குற விதம் வேற, இவர் சினிமா பார்க்குற விதம் வேற. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கருக்கும் ரொம்ப யூனிக்கான இது இருக்கு. இப்போ நீங்கள் கல்கி சொல்றீங்க, நீங்கள் கல்கியை ட்ரோல் பண்ணாததான் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து இத்தனை ஹாலிவுட் படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு எடுத்து போடுறாங்க. அது இருக்கும், எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். நாம இப்போதான் நம்ம அந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கிங் பழகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வரும். அதனால நம்ம யாரையும் ஒரு ஃபில்ம் மேக்கர் இன்னொருத்தோட கம்பேர் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சங்கர் வந்து ஒரு பிரமாண்டமான படங்கள் டைரக்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில், இம்சேரசம் மாதிரி படங்கள் அவர் தயாரிச்சிருக்காரு. அது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு மிடில் சினிமாவது. எப்படி இந்த முரண்பாடுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பேசிக்கா ரொம்ப எமோஷனலான ஒரு மனுஷன். ஒரு சினிமா ஒரு விதமா பண்றாரு. ஆனா நிஜமா சங்கர் சார் வந்து யாருன்னா பயங்கர எமோஷனலான, எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய, ரொம்ப என்ன சொல்றது, சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆள் தான். அதனால அவரால் வெயில் மாதிரியான கதையை புரிஞ்சுக்கிற முடியுது, காதல் மாதிரியான படங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அவருக்குள்ள வந்து என்னன்னா அந்த இடம் வந்து இன்னும் அவ்வளோ உயிர் போடதான் இருக்கு. எனக்கிட்ட வந்து ஒரு நாள் டிஸ்கஷன்ல சொன்னாரு, நான்
அட்லி பற்றி சொல்லும்போது சொன்னார், அட்லி இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, நெஞ்சத்துக்கு இல்லாத மாதிரி ரொம்ப எமோஷனலாக படம் பண்ணுவான். அப்போ என்னன்னா அவர் மட்டும் இல்லை, அவர் கீழே இருக்க எல்லாருமே அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காரு. அடுத்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி ஒரு படம் பண்ணுவான் அப்படின்றதான் அவர் வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறாருல. அண்ட் அவர் வந்து இன்னுமே கூட வந்து அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறத விரும்பக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கு. ஒரு நல்ல படம் வந்து அதை வந்து உடனே பார்த்துட்டு வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. மனுஷன் கலவையான ஒரு ஆள் தானே. நம்ம என்னதான் நீங்கள் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம் எடுத்தாலும் அடிப்படையில் எமோஷனலான ஆள் தான். நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு உங்க படம் ஒன்று பண்ணலாம்னு சொன்னீங்க, அது என்ன? இல்லை, அது என்னங்க, நம்ம இம்சேரசன் வந்து அந்த பிரச்சனையாகி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியல. அண்ட் தென் நம்மளும் வேற ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனால அப்படியே. ஸோ அந்த ஸ்கிரிப்டை நீங்க பண்ணலாம்னு வச்சிருக்கீங்களா? அது பண்ண முடியாதுங்க. ஆல்மோஸ்ட் அது பரியேறும் பெருமாளும் அதுவும் ஒரே மாதிரியான. ஸோ நான் அப்போ பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆகல. ஸோ இப்போ அதை பண்ண முடியாது. நம்ம சங்கரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துட்டீங்க, 2.0லேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க வந்து. அது மாதிரி இப்போ உங்கள்கிட்ட இந்திரன் 2க்கு கதைகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. எப்படி அவர் கதையை சொல்லுவார்? அவர் கொடுக்குற இன்புட்ஸ் என்னவா இருக்கும்? மிஸ்டர் கூல் தாங்க. நீங்கள் வந்து ஸ்பாட்டில் வந்து நான் நிறைய டைரக்டர்ஸை பார்த்துருக்கிறேன். அப்படியே கலைபுரமாக இருக்கும், கையமைன்னு சத்தமாக இருக்கும், இதாக இருக்கும். எந்த சத்தமும் இருக்காது. அவரை அசிஸ்டன்ஸை திட்டுறது வைக்க எதுவுமே இருக்காது. ரொம்ப கூலாக வேலை நடந்துட்டு இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய வேலை நடந்துட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு சீன் வந்து அவ்வளோ பெரிய சீனாக இருக்கும், அவ்வளோ பிளானிங் இருக்கும். ஆனால் எல்லாமே ப்ரீ பிளானாக இருக்கிறனால, எல்லாமே வந்து கிளியராக இருக்கிறனால வேலை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் கதை சொல்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம், நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற எல்லாமே சரின்னு நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன். ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டார். எல்லாமே வந்து சஜஷனாக சொல்லுவார். இப்படி ஒன்று இருக்குங்க, இப்படி இருக்குது, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஒப்பீனியன் கேட்கக்கூடிய, கூட இப்போ 2 பேர் உட்காந்து பேசுகிறோன்னா அந்த 2 பேரோட ஒப்பீனியன் கேட்கக்கூடிய, அதை வந்து மதிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாங்க. எடுத்துக்கொண்டு வரது ஒப்பீனியன் வந்து. ஆமாம். நீங்கள் வந்து அதான் சொல்றீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கன்வின்சிங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஃபைட் பண்ணலாம். அது நீங்கள் ரொம்ப ரீசனபிளாக ஒரு காரணம் சொல்கிறீங்க, ரொம்ப நியாயமாக ஒரு காரணம் சொல்றீங்க, அதை அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்களே கூட சமயத்தில் கொடுத்த ஒரு பேட்டிக்கு தலைப்பை வந்து 1 வாரமாக சண்டை போட்டோம். ஆமாம், அது ஒரு முக்கியமான சீன். அது என்ன அது சொல்ல முடியுமா? அந்த சீன் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த பார்ட்டில் ரொம்ப முக்கியமான சீன் அது. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான சீன். அதில் வந்து ரொம்ப ஒரு அந்த டிஸ்கஷன் என்னன்னா, இது வேணும் வேணாம் அப்படின்ற இடத்துக்குள்ள தான் அது நிற்கிது. சார் வந்து அது வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கானாரு, நான் வேணாம் சார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கிட்டத்தட்ட 1 வாரமாக திரும்ப அதை பேசணும். அவருக்கும் கன்வின்ஸ் ஆகலை. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை சார் சரியாக வரவே வராது அப்படின்னா, 1 வாரத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து அந்த இடத்துக்கு வந்து ஓகே நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்கும், நம்ம அப்படியே போவோம். என் ஃபைனலாக அந்த படத்தில் என்ன வந்து எனக்கு தெரியல. பட் அந்த இடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கர், அது வந்து நான் பெரியாள் நீ பெரியாள்ன்ற தாண்டி ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவை, எது சரியா இருக்கும்னு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்புன்னு நினைக்கிறேன். இப்போ அது சரியா வராது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவர்கிட்ட கோபமானது வெளிப்படாது இல்லைங்க. எந்த இடத்துலையுமே நீங்க ஒரு விஷயம் கரெக்டான காரணத்தோட நீங்க சொன்னீங்கன்னா வந்து யார் சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது இன்னும் சொன்னீங்க, இந்த வசனம் உட்பட சில சேஞ்சஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த பண்ற மாற்றங்களோட அடிப்படை என்னவா இருக்கும்? ஒரு சீன்ல நம்ம எழுதுறப்ப நமக்கு வந்து நிறைய தோணுங்க. நீங்க நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம், நம்ம 2 பேர் பேசுறதுல நான் ரைட்டரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் தோணுது எல்லாத்தையும் எழுத முடியும். தலவாய் சுந்தரமனானும் ஒரு சினிமா பத்தி பேசணும் அப்படின்னா அந்த சினிமா பத்தி 360 டிகிரி நான் வந்து பேசுறதுக்கும் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இடம் இருக்கு. ஆனா நான் ஃபில்ம் பண்ணும்போது எனக்கு அந்த 360 டிகிரி தேவையில்லை. எனக்கு 1.5 நிமிஷம் அந்த சீன்னா அந்த 1.5 நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதான் அந்த எது தேவைன்னு ஃபைன் பண்றதா ஒரு டைரக்டரோட குவாலிட்டி. நம்ம எழுதி கொடுத்துருவோம், நிறைய எழுதி கொடுத்துருவோம். எது தேவைன்னு எடுத்துக்கிறது மட்டும்தான் சாரோட இதுவா இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒன்று வரும்போது அது ஏதாவது இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம் சார்ன்றது சொல்றது சஜஷன் மட்டும் தான் நம்மளோட தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2க்கு நீங்கள் வசனம் எழுதியிருக்கீங்க, வந்து இந்தியனுக்கு வந்து சுஜாதா வசனம் எழுதி அதில் சில டைலாக்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு வந்து. ஸோ உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராக இருந்ததா வந்து இப்போ இந்தியன் 2 நம்ம எழுதுறோம், சுஜாதாவோட கம்பேர் பண்ணி நம்மளை பேசுவாங்க? இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே யோசிக்கல. நான் அப்படி யோசிச்சா ஜெயமோகன் சார் நானும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போனதே எனக்கு ப்ரெஷர் தான். ஏன்னா ஒரு பெரிய ரைட்டர் எனக்கு ரொம்ப சீனியர் ரைட்டர் அவர். அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்வோம். அது வந்து சரியோ தப்போ நம்ம என்னன்னா நம்மளால மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன சுஜாதா சார் மாதிரி ஒரு வசனம் வச்சிடணும், பாலகுமாரன் சார் மாதிரி ஒரு வசனம் வச்சுட்டு இருந்தால் மைண்டு போகுமே ஒழிய நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக அந்த கதையை வந்து டீல் பண்ண முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே சரியாக இருக்குது தப்பாக இருக்குது இல்லை சூப்பராக வந்திருக்கு இல்லை நல்லாவே வரல என்ன அதனால இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே அது லட்சுமி சரவணகுமார் எழுந்ததாக இருக்கணும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் அந்த வேலையை செஞ்சுருக்கேன். நான் படம் பார்க்குறப்போ ஒரு 4 இடத்துல நான் என்னோட டைலாக் வருதுன்னா அந்த 4 இடம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நம்புறேன் நான். ஏன்னா ரொம்ப ஜென்யூனாக அட்டன் பண்ணியிருக்கிறேன். எந்த ஷேடோவையும் நீங்கள் அதில் வந்து இது பண்ண முடியாது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்லவே முடியாது. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன் பே ரைட்டருக்கு வந்து யாரோட ஷேடோவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சீனை எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை வந்து யோசிச்சிங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் இதோட ப்ரீக்வலில் வந்து ஒரு பெரிய ரைட்டர் எழுதியிருக்கிறாங்க
அப்படின்னா அது உங்களை வந்து உங்களோட வேலையை வந்து அதை செய்ய முடியாது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஜெயமோகன் எழுதியிருக்காரு, கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தனித்தனி பாட்டாக தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் 3 பேரும் கலந்து பேசுனீங்களா? இல்லைங்க, அது எல்லாமே சங்க சாரோட கோஆர்டினேஷன் தான். இப்போ சுஜாதா மறைவுக்கு பிறகு சங்கருக்கு சுஜாதா இருந்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்காங்க? சார் வந்து இப்போ ரெகுலராக இப்போ தொடர்ச்சியாக வந்து ஜெயமோகன் சாரோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு ரைட்டர் தான் இருக்கணுமா என்ன, அந்த மாதிரி இல்லையே. ஒரு பீரியட்லையும் ஒருத்தரோட ட்ராவல் பண்ண முடியும். அதனால இந்த பீரியட் ஜெயமோகன் சார் வந்து 2.0 ஒர்க் பண்ணாங்க, இப்போ இந்தியன் 2 ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அடுத்த படம் தெரியல, கேம் சேஞ்சர் தெரியல. ஐடியாவாக நான் மாறும்போது நான் வந்து ஒரு இந்த கதைக்கு இந்த உலகத்துக்குள்ள டிராவல் பண்ணும்போது அங்கே யாரோ ஒருத்தர் வந்து புதுசாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு படம் வந்து தனக்கான ஆட்களை எடுத்துக்கணும், ஒரு கதை வந்து தனக்கான ரைட்டர் வந்து இது பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 2 படங்களுக்கு ஜெயமோகன் சார் இருந்த மாதிரி அடுத்து வேற யாரோ இன்னொருத்தர் வரலாம். சங்கரை வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் விமர்சனங்கள் சங்கர் மேலே வைக்கப்படுது அப்படின்னு. அதில் ஒன்று வந்து என்னென்னா அந்த இந்தியன் படத்தை ஒட்டி தான் வந்து ஊழலை வந்து அவர் ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறாரு. தாசில்தார் ஆஃபீஸில் நடக்கிற ஊழல் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறாரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி? இல்லை, அன்னைக்கு அந்த பீரியட் அந்த படம் வந்தப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது எல்லாமே நமக்கு பெருசு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களை வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் வந்து 6000 கோடி ரூபா ஏமாத்திட்டு போனது உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக பாதிக்கப்படுறது நீங்கள் ஃபீல் பண்ண போகிறதே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்கணும், அங்கே வந்து அந்த வேலைக்காக நீங்கள் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல 100 ரூபா கொடுத்தா தான் உங்களால் அந்த வேலை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும், ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த படம் அன்றைக்கி பெரிய லெவல் சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது வந்து ஒவ்வொரு அன்றாட மனிதனோட, ஒவ்வொரு சாதாரண மனிதனோட பிரச்சனையை வந்து டீல் பண்ணனால தான். இன்னைக்கும் நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் காசு கொடுத்துட்டு தான், ஹெல்மெட் போனால் காசு கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த பிரச்சனை வந்து தீரலை இல்லையா? இப்போது ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து எல்லா விதமாகவும் தான் ஒரு படத்தை அணுகும். ஒரு காமன் மேனோட பிரச்சனைனா நீங்கள் காமன் மேனோட பிரச்சனையை வந்து வேற எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? இன்னைக்கு இந்த படத்தில் இந்த இந்தியன் 2ல வந்து பேச போகிற விஷயங்கள் எல்லாமே வேற வேறையாக தான் இருக்கும். இந்தியன் ஃபர்ஸ்ட்ல நீங்கள் பார்த்ததுக்கும் இந்தியன் 2ல நீங்கள் பார்க்க போகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக வேற பிரச்சனைகள் தான் பார்க்க போறீங்க. அப்போ அன்னைக்கு அந்த படம் வந்தப்போ அது ரொம்ப கரெக்டாக தான் டீல் பண்ணால் எனக்கு தோணுச்சு. நீங்கள் சோ கால்டு ட்ரோல்ஸ் சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சாரம் இருக்குது, இதுவாக இருக்குது, இப்படி அது கிடையாது. நான் எப்பயுமே என்ன நினைக்கிறேன்னா, அந்த பீரியட்ல ஒரு 95-96 ஒரு படம் வந்தப்போ அன்னைக்கு எந்தெல்லாம் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சோ, நீங்க அந்த படம் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் எதெல்லாம் நமக்கு காமனான ஒரு பிரச்சனையா இருந்துச்சோ அது எல்லாமே அந்த படத்துல இருக்கும். அப்புறம் அந்த படம் தான் பையன் வந்து தப்பு பண்ணாலும் காம்ப்ரமைஸ் ஆகாம பனிஷ் பண்ண அப்பான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த படம் இன்னும் வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஒரு வழக்கமான படமா இருந்தா அந்த படம் அந்த இதுல வந்து அப்பா வந்து பையனை மன்னிச்சு விடுறதோ இல்லை பையன் தப்பிச்சு போறதோ தான் அந்த படம் வந்துருக்கும். ஆனால் அந்த படம் அப்படி டீல் பண்ணல. இன்னொன்று வந்து அந்த ஜாதி ரீதியாக ஒரு கேரக்டர்கள் வைக்கிற பெயர்கள் கூட ஒரு விமர்சிக்கப்படுது. உதாரணமாக வந்து ஒரு ரொம்ப ஊழல் செய்கிறவங்க, மோசமான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கீழ் ஜாதிக்காரங்க பெயர்களாக இருக்கும். இப்போ பார்த்த சாரதி மாதிரி பெயர்கள் வந்து மேலதாக இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? இது நான் வந்து இந்த கேள்வி வந்து நான் சாரோட இன்டர்வியூவில் வந்து முதல் கேள்வியாக அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். அதுக்கு ரொம்ப விலாவரியாக ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. நான் சொல்கிறத விட அந்த புத்தகமாக வந்து அதை படித்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அந்நியன் மாதிரியான படங்களுக்கு, முதல்வனில் வர சில இதுக்கு, இது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன். அந்த பதில் எனக்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்துச்சு. இந்தியன் 2 படம் எப்படி வந்திருக்கு? டு பி ஃப்ராங்க், நான் வந்து படம் பார்க்கல. செட்டில் சில காட்சிகள் ஷூட் பண்ணும்போது நான் இருந்தேன். இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் நான் ரைட்டராக தாண்டி நான் ஒரு ஆடியன்ஸாக அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு சினிமா எப்போ ஹெல்த்தியாக இருக்கும்னா, அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹிட் ஆகும்போது தான், தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரும்போது தான் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆந்திராவில் போய் பாருங்க, சின்ன படங்கள் வந்தாலே தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, அவ்வளோ கூட்டம் வரும். படம் சுமாராக இருக்க நீங்கள் போய் ஆடியன்ஸ் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு போய் தேட்டரில் போய் பார்ப்பான். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வர்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மத்தியில் நமக்கு இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுன்றதுனால இன்னும் ஒரு நிறைய படங்கள் வந்து இங்கே வந்து எடுக்கிறதுக்கான ஒரு இதுவாக அமையும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு ஆடியன்ஸாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பார்ப்போம். சங்கர்னாலே பிரமாண்டம், இன்னொன்று கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்தியன் 2ல அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம் தாங்க. நீங்கள் இந்தியனில் பார்த்த விஷுவலுக்கும் இந்தியன் 2க்குமான விஷுவல்ன்றது வந்து ஒரு 100% பெரிய சேஞ்ச் இருக்கும், பெரிய ஒரு பாய்ச்சல் இருக்கும். அது மாதிரி இந்தியன் 3 வருதுன்னு கூட அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. ஆமாம், அதுக்கான வேலைகள் முடிஞ்சிருச்சா? எந்த அளவில் இருக்கு? கிட்ட படப்பிடிப்புகள் முடிந்ததா எனக்கு சொல்லப்பட்டுச்சு. எனக்கு 100% தெரியல. அடுத்த வருஷத்துல அந்த படம் வெளியீடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்டாக வந்து என்னன்னா, எழுதும்போது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட், ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு ஸ்கிரிப்டாக இருந்தது. சாரோட ஐடியா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஓடிடி ஏதாவது ரிலீஸ் பண்ணலாம், அதாவது 3 மணி நேரம் தேட்டருக்கும் அண்ட் தென் ஃபுல் வெர்ஷன் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எப்பயுமே ஒரு கதையை நீங்கள் எழுதிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கதை வந்து ஒன்று டிமாண்ட் பண்ணும். இந்த படம் அப்படி டிமாண்ட் பண்ணது தான். இப்போ வந்து இது வந்து ஒரு பார்ட்டாக பண்ணால் நிறைய விஷயங்களை வந்து முக்கியமான விஷயங்களை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகுன்றதுனால 2 படமாக அதை வந்து பண்ணுறாங்க.
ஸோ அதை எழுதும்போதே தெரிஞ்சது 2 படமான்றது தெரிஞ்சது தான். அதாங்க 4.5 மணி நேரம் ஸ்கிரிப்டை வந்து அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் மாறிச்சுன்னு சொன்னீங்க வந்து. ஸோ நான் 2 பார்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ஸ்கிரிப்ட்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணாரா? பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டாக இந்த கதையில் வந்து நிறைய ஈவெண்ட் இருக்கு, கேரக்டர்ஸாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ என்னன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு படத்தை இது பண்ணீங்கன்னா ஒரு மனுஷனோட லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த மனுஷனோட ஏதோ ஒரு டவுன்ஃபால்லையோ இல்லை ஏதோ ஒரு ரைசிங்லையோ நீங்கள் ஒரு இன்டர்வல் பார்க்க வைப்பீங்க. சிவாஜினா இதுக்கப்புறம் அந்த இது வந்து சிங்கப்பாதையா பூப்பாதையா சிங்கப்பாதையா முடிவு பண்ணுற இடம் தான் இன்டர்வல். ஆனால் இந்த படத்தில் என்னன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இதை 2 பார்ட்டாக இது பண்ணுறது வந்துன்னா ஒரு பீக்கில் வந்து அந்த பீக் வந்து நமக்கு வந்து எழுதும்போது தெரியுது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ரீ கிளைமேக்ஸாவோ இன்ட்ரோவாவோ நினச்சிருக்கோங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இங்கே வந்து எண்டாக வரும். ஸோ என்னன்னா ஒரு பெரிய படம் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நிறைய கேரக்டர்ஸ் ஒரு கதையை நீங்கள் பண்ணும்போது அந்த கதை எலாபரேட் ஆக அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இன்னும் நீங்கள் கிராண்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஒரு ஸ்கிரிப்டை 2 படமாக உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அது முடியும் போது இது தனியளவில் அதனால ஒரு தனி படமாக இருக்குமா இல்லை ஒரு தொடர்ச்சியாக இருக்குமா? அது இல்லை, கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இங்கே ஒரு சீரியஸான ஒரு ரைட்டர் வந்து ஒரு தீவிரமான எழுத்தாளர்கள் வந்து மலையாள சினிமா மாதிரி விஷயங்கள் வேறவே இருக்குது, தமிழ் சினிமாவில் பணியாற்றுறது ரொம்ப சவாலானது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் அனுபவம்? ரொம்ப ஜென்யூனாக ஒரு உண்மையாக சொல்லணும்னா